வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருந்த பாசிப்பருப்பு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். 3/4 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கு. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். 7 பல் பூண்டு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, சீரகம், உப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்திருக்கோம். 1 கட்டு மணத்தக்காளி கீரையை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். கீரையை சேர்த்துக்கலாம். மூடி வெயிட் போட்டு 2 விசில் சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். கீரையை தாளிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகத்தையும் போட்டுடலாம். தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டு செவக்கணும். பூண்டு செவந்ததும் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். தாளித்ததை கீரையில் கொட்டிடலாம். கீரையை நாம் மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், பிளெண்டர்லேயும் கடைஞ்சிக்கலாம். மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.